காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு ஊறுகாய் இருந்தால் தயிர் சாதம் எவ்வளவு சாதம் வேணாலும் சாப்பிட்றலாம் அப்படிங்கக்கூடிய அளவில் தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் ஊறுகாய் அப்படிங்கிற கருத்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு கருத்து தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா எண்ணெய், மசாலா இதெல்லாம் இல்லாமல் ஊறுகாயை நிறைய பேர் விரும்புகிறது உண்டு. ஊறுகாய்னாவே எண்ணெய் நிறைய இருக்கும், மசாலா நிறைய இருக்கும் அப்படின்னு தவிர்க்கிறதுனால இப்போ எண்ணெய், மசாலா இதெல்லாம் இல்லாமல் சூப்பரான வெஜிடபிள் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய்க்கு நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல, கலரு, மசாலா, எண்ணெய் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. நல்ல விளைந்த காய்கறிகளை வச்சு எலுமிச்சம்பழச்சாறில் இந்த ஊறுகாய் செய்ய போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிட்டு வந்துடுங்க, பார்த்துடலாம். மார்க்கெட் நல்ல ஃப்ரெஷ்ஷான சுண்டக்காய் வாங்கிட்டு வந்துக்கோங்க. வீட்டில் காய்ச்சதாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இது ஒரு 100 கிராம் அளவு நமக்கு ஊறுகாய்க்கு தேவைப்படும். இந்த சுண்டைக்காயில் பெரிய பெரிய கொஞ்சம் முத்தலாக இருக்க மாதிரி சுண்டைக்காய் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிஞ்சு பிஞ்சாக இருக்கிற சுண்டைக்காயை ஊறுகாய்க்கு எடுத்துக்கலாம். காம்புகளையும் வீணாக்க வேண்டாம். காம்புகளையும் நான் எடுத்து நல்லா கழுவிட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சூப்பு வைப்பேன். ரொம்பவே நல்லது. சுண்டைக்காய் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம செட்டிநாடு குக் புக் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த முத்தலான சுண்டைக்காயில் நம்ம சாம்பார் பண்ணலாம், புளிக்குழம்பு தட்டிட்டு புளிக்குழம்பு பண்ணலாம், துவையல் பண்ணலாம், பச்சடி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த காம்பை வச்சு அருமையான சூப்பும் செய்யலாம். இதெல்லாம் எதையுமே வீணாக்க போகிறதில்ல. இதை 2 வகையாக பிரித்து எடுத்திருக்கேன். இந்த பிஞ்சு காய்களை மட்டும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். இந்த காயும் இது கூட பூண்டு சேர்க்க போகிறேன், பச்சை மிளகா, எலுமிச்சம்பழச்சாறு, இவ்வளோ மட்டும்தான். இதை மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். இது பக்குவமாக செஞ்சோன்னா கெட்டே போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் மட்டும் இல்லைங்க, இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தலாம். ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். சுத்தமான ட்ரையாக இருக்கணும், ஈரத்தன்மை இல்லாத ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணிவிட்டு சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 50 ml அளவுக்கு இருக்கும். நம்ம எடுக்கிற இந்த அளவுக்கு, இது எல்லா காயும் சேர்த்து ஒரு 100 கிராம் இருக்குமா, அந்த அளவுக்கு ஒரு 50 ml எலுமிச்சம்பழச்சாறு சரியாக இருக்கும். பெரிய பழமெல்லாம் இருந்ததுனால எனக்கு சாறு நிறைய கிடச்சிருக்கு. 3 பெரிய எலுமிச்சம்பழச்சாறு இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். விதைகள் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கல் உப்பு தான் பயன்படுத்துகிறேன், சால்ட்டு வேண்டாம். கல் உப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 3 டீஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நான் எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா கரைச்சிடலாம். இந்த சாறுலேயே அது நல்லா கரைஞ்சி இலகி வந்துடும். இதில் நம்ம இப்போ அடுத்ததாக பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரித்து நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 பல்லு பூண்டு இருந்தது, அதை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக நல்லா ஊறிடும் அப்படிங்கிறதுனால நீட்டமாக கட் பண்ணி அந்த பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதே போல் சுண்டைக்காய் அந்த பிஞ்சா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு டவலில் கழுவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மேல் பகுதியில் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக கீரல் போட்டு சேர்த்திங்கன்னா அந்த சாறு, உப்பு எல்லாம் உள்ளே சார்ந்து அந்த சுண்டைக்காய் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா சுண்டைக்காயும் கீரி சேர்த்துட்டு அடுத்ததாக பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் வெள்ளை மிளகா சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். அது சீசனில் தான் கிடைக்கும் வெள்ளை மிளகா. அது கிடைக்காததுனால நான் பச்சை மிளகா ஒரு 4-5 மிளகாய் எடுத்து அதையும் இந்த மாதிரி வகுந்துட்டு கீரல் போட்டுட்டு இந்த ஊறுகாயில் இந்த எலுமிச்சம்பழ சாறில் சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த மசாலாவும் சேர்க்கலை, எண்ணெயும் சேர்க்கலை, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்கலை. உப்பு, எலுமிச்சம்பழச்சாறு, அதில் தான் நம்ம பூண்டு, சுண்டைக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த அடுப்பில் வச்சு எதுவுமே நம்ம எந்த குக்கிங்கும் நம்ம இதுக்கு செய்யலை. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சுவையான இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. இதே பக்குவப்படி இந்த எலுமிச்சம்பழச்சாறில் ஊற வச்சுருங்க. ஒரு 2-3 நாள் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னாவே 3ஆவது நாளே நல்லா ஊறிடும். உங்களுக்கு 3 நாள் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாறு இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மூழ்கியும் இல்லாமல் அது ரொம்ப பாதியாகவும் இல்லாமல் அது சமமான அளவு இருக்கிற மாதிரி சாறு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சாரும் வேஸ்ட் ஆகாது. இது அப்படியே வெயிலில் ஒரு 2-3 நாள் வரைக்கும் மிதமான வெயிலில் வச்சுருந்து குலுக்கி விட்டு டெய்லியும் வச்சு எடுக்கும்போது இது நல்லா ஊறிடும். இந்த சாறு அளவாக இருக்கும். இந்த பக்கத்தில் செஞ்சுக்கோங்க.
சாறு பிழிஞ்சிட்டு இந்த தோலையுமே வீணாக்காமல் சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கோம். செட்டிநாடு குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்படியே வெயிலில் வச்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வேடு கட்டிட்டு வைக்கலாம். மூடி எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தில் வேடு கட்டிட்டு வெயிலில் ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சு எடுத்தாவே அது ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. 3 நாள் கழித்து உங்களுக்கு நான் இது காமிக்கிறேன். இப்போ இது 2 நாள் மிதமான வெயிலில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, இது நல்லா அளவாக ஊறி சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துருச்சு. நிறம் நல்லா மாறிடுச்சு. இந்த சாறுமே அளவாக இருக்குது. இந்த ஊறுகாய் மண்டின்னு சொல்லக்கூடிய இந்த சாறுமே நீங்கள் தயிர் சாதத்தில் ஒரு 4-5 சொட்டு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான ஆரோக்கியமான இந்த ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.